ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் தோசைக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக பூண்டு மிளகாய் சட்னி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில் பண்ணக்கூடிய சட்னி. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிளகாய் சட்னி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 போல் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, அதே அளவுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கேன். குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வதக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 15 போல் வரமிளகாயை வறுத்துக்கலாம். ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், 15 போல் பூண்டு, கொஞ்சம் புளி. அவ்வளோதான். பூண்டும் வெங்காயத்தையும் வதக்கியாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். வதக்குனது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அவ்வளோதான். கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ இதில் சட்னியை சேர்த்துருவோம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான ஒரு மிளகாய் சட்னி ரெடி. சட்னி செஞ்சாச்சு. இந்த மாதிரி தாளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதிக நேரமாக போட்டு நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா அந்த சட்னியோட டேஸ்ட் மாறிடும். அதனால் அதிக நேரமாக நீங்கள் அந்த தாளித்ததுக்கப்புறம் போட்டு கிளறிக்கிட்டே இருக்க வேணாம். டக்குன்னு அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 2 கிளறி நீங்கள் இறக்கி வச்சுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டு சட்னி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். நான் மொறுன்னு தோசை ஊற்றலை. கொஞ்சம் இதை கல் தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறேன். நம்ம இதுக்கு மேலே ஊற்றப்ப மாதிரி வெங்காயத்தை கூட தூவினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு சோம்பேறியாக இருக்கிறதுனால இது இப்படியே ஊற்றிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஊற்றினோம்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். மூடி வச்சிட்டோம்னா மேலே இருக்க மாவுமே நல்லா வெந்துடும். அதுக்காக தான் நான் மூடி வைக்கிறது. அருமையான தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு தோசை 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திருக்கேன். ஒரு தோசை இந்த மாதிரி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக, தொட்டாலே அப்படியே பஞ்சு மாதிரி, ஆப்பத்தில் எப்படி பஞ்சு இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், நிறைய தோசை மாவு இட்லி மாவுலாம் போட்டிருக்கேன். அதையெல்லாம் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் சட்னி ஒரு மிளகாய் சட்னியும் கொஞ்சமாக தண்ணியாக கொஞ்சம் தேங்காயும் பொட்டுக்களையும் போட்டு கொஞ்சம் அரைச்சி அதையும் தாளித்து ஊற்றியிருக்கேன். ரொம்ப தண்ணியாக ரோட்டு கடைகள்லாம் சாப்பிட்டோம்னா பார்த்திங்கன்னா தண்ணியாக பொட்டுக்கடலை சட்னி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சட்னியும் இந்த மாதிரி ஒரு கார சட்னியும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கார சட்னியில் பார்த்திங்கன்னா முதல்ல கெட்டியாக இருந்துச்சு. நான் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்குது, பத்தாம் பேசுன்னு என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். இப்படி தண்ணியாக சட்னி வச்சு இது போல் கார சட்னியும் ஒரு சைடில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். நைட்டு டின்னர் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக செஞ்சு முடிங்க. நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். தோசை செஞ்சுட்டு இந்த பூண்டு கார சட்னி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காவும் பொட்டுக்கல்லையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியாக, அதுவும் நம்ம ரோட்டு கடைகளுக்கெல்லாம் போனால் இட்லிக்கு ஒரு தண்ணி போல் ஒரு சட்னி ஊற்றுவாங்க பாருங்களா, பொட்டுக்கடலை சட்னி, அந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி ஒரு சட்னியும் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டுமே வச்சு சாப்பிட்றப்போ. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.